நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் போறதுக்கு ரொம்ப நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். திருச்செந்தூர் சொன்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் தானே. ஆனா அது மட்டும் இல்லாம இங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கோவில்களும் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில் மாதிரியே நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்க்க வேண்டிய நிறைய கோவில்கள் இங்க இருக்கு. அதுல ஒரு சிலதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குலசேகரப்பட்டினத்துல இருக்க முத்தாரம்மன் கோவில் ஆகட்டும், உவரியில இருக்கக்கூடிய ஸ்ரீ சுயம்பலிங்க சுவாமி கோவில் ஆகட்டும், அதுக்கப்புறம் விஷ்ணு பெருமாளுடைய 9 கோள்களுக்கான ஸ்தலங்களான நவ திருப்பதின்னு அழைக்கக்கூடிய 108 திவ்ய தேசத்திலேயே முதன்மையான 9 பெருமாள் கோவில்கள்னு இங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நாங்களும் இந்த பிளேசஸ்க்கு எல்லாம் போய் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல நான் ஒவ்வொரு பிளேசஸ் பத்தியும் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எக்மோ ஸ்டேஷன் போயிட்டு தான் அங்கேருந்து திருச்செந்தூர் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டு ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது, ட்ரெயின் நம்பர் என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது ட்ரெயின் ஆல்ரெடி வந்திருந்தது. ஸோ நாங்கள் எங்களோட கம்பார்ட்மெண்ட் தேடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக இப்போ ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட எப்போ போய் திருச்செந்தூர் சேருவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு நைட்டு யாராலையும் சரியாக தூங்க முடியல. ஏன்னா புது பிளேஸு. விடிய காலையில் எப்படா விடியும் திருச்செந்தூர் ஸ்டேஷன் எப்படா ஒரு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்டேஷன் வந்துருச்சு. ஃபைனலி தி மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட், நம்ம திருச்செந்தூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கிருந்து தான் நீங்கள் கோவில் போகிறதுக்கு நடக்க ஆரம்பிக்கணும். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இதோட எண்டில் பீச்சு, அது பக்கத்துலேயே கோவிலும் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ மொட்டை அடிக்கிற பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும்போதே உங்களோட ரைட் சைடில் அதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கதா சொன்னாங்க. ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பினதும் அதுக்கு ஆப்போசிட்லேயே மொட்டை அடிக்கிற பிளேஸ் இருக்குது. நாங்களே ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக தான் போனோம். பட் அந்த டைமுக்கே நிறைய கூட்டமாக தான் இருந்தது. இந்த பிளேஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனாலே நம்ம பீச்சுக்கு பக்கத்தில் போயிடலாம். நம்ம பீச்சுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்தே உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன். நீங்களே பாருங்க இவ்வளோ காலையிலேயே எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பீச்சுக்கே வந்துட்டோம். இங்க இருந்து பீச்சை சுத்தி வியூ இப்படிதான் இருந்தது. இந்த பீச்லயும் யாழி கிணறையும் குளிச்சுட்டு தான் எல்லாரும் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க. இங்க இருக்க லைனை பாத்தீங்கல்ல, இதுதான் யாழி கிணறுக்கான கியூ லைனு. இதுதான் கோவில் கோபுரம். நம்ம இங்கதான் போக போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கிருத்திகை வேற. எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியும் தெரியல, பார்க்கலாம். ஒரு வழியா எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆனது நாங்க கோவில் கோபுரம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்ட போனதும் முதல்ல நம்ம கந்தசஷ்டி மண்டபம் தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியே திருச்செந்தூர் முருகர் கோவிலுடைய ராஜகோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது. இந்த கோபுரத்தை பத்தின சிறப்பம்சம் பார்க்கலாமா? மற்ற கோவில்கள் எல்லாம் கோபுரம் கிழக்கு நோக்கி தான் இருக்குமா. ஆனா இங்க கிழக்கு நோக்கி கடற்கரை இருக்கிறதுனால முருகப்பெருமான் கடற்கரையை நோக்கி காட்சி அளிச்சிருக்காங்க. கோபுரம் மேற்கு நோக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுடைய கோபுரம் வண்ணமயமா இல்லாம அமைதியை குறிக்கிற வண்ணம் வெள்ளை நிறமா தான் இருக்கு. முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த கோபுரமானது 137 அடி உயரம் கொண்டதாகவும் 9 அடுக்குகளை கொண்டதாகவும் இந்த பெரிய வேலோட ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது. இந்த கியூ லைன்ல நின்று நம்ம சுவாமி தரிசனம் பண்ண போறோம். கியூ லைன் பொறுத்த வரைக்கும் 1 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸையும் 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு உள்ள போற மாதிரி தனி கியூ லைனும் வச்சிருக்காங்க. இதுக்கு உங்களோட ஆதார் கார்டை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஸோ உங்க ஆதார் கார்டை மறக்காம எடுத்துட்டு போங்க. கோவில் விட்டு வெளியில வந்த உடனே இங்க பீச் தான் இருந்தது. இந்த பீச் ஒட்டியே நம்ம நடந்து போனோம்னாக்கா அங்க வள்ளி குகை ஒண்ணு இருக்கு. இந்த குகையில தான் வள்ளி முருகனுக்காக காத்திருந்ததாகவும் அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்றாங்க. இந்த குகையில இருக்க வள்ளி சிலையை நீங்க தரிசிக்கிறதுக்கு ஒரு குறுகிய நுழைவாசலை தாண்டி தான் நீங்க உள்ள போகிற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸ் அந்த ஆட்டோ டிரைவர் ஆனதை சஜஸ்ட் பண்ணாங்க. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, திருச்செந்தூர் முருகர் கோவில் இருக்க அந்த ராஜ கோபுரத்தை கட்டினவர் இவர் தானா. இவர் பேர் திரு ஞான தேசிக மூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட பேரு கற்குவேல் அய்யனார் கோவில். டிப்பிக்கலா கிராமத்துல இருக்க அய்யனார் கோவில்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கோவில் இருந்துச்சு. இது எங்களுக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி கோவிலுங்க நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இந்த கோவில் பத்தி இப்போ பேசும்போது எனக்கு அந்த பெரிய குதிரை சிலை தான் ஞாபகம் வந்துச்சு. அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது. இந்த கோவிலோட பேக் சைட்லயே டெரிகாடு, ரெட் சாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸும் இருக்கு. நாங்க போன டைம் கொஞ்சம் வெயிலா இருந்தது. ஸோ மண்லாம் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சதுனால எங்களால பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. தாமிரபரணி மூவில வர ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் இங்கதான் ஷூட் பண்ணதா சொல்றாங்க. திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோவில் எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நாங்க வந்திருக்க டைம் அப்படி. நாங்க வந்திருந்தப்பதான் இன்னும் 2 வீக்ஸ்ல தசரா ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோவில் பயங்கர ரஷ்ஷா இருந்தது. அதனால பெருசா எதுவும் கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரது பெரிய டாஸ்கா இருந்துச்சு.
உவரியில இருக்கக்கூடிய சுயம்பலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஏரியால இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இந்த கோவில்ல இருக்க மூலவரான சிவபெருமான் சுயம்பு லிங்கத்தோட தோற்றத்துல இருக்கிறதுனால அவரை சுயம்புநாதர்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த சிவனை வழிபடும் போது நம்மளுக்கு இருக்க நோய்கள்லாம் குணமாகும்ன்றது இந்த கோவிலோட நம்பிக்கையா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற கோவில்கள் எல்லாமே நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய 9 கிரகங்களுக்கான ஸ்தலங்களை தான் பார்க்க போறோம். இந்த கோவில் பேரு ஆதித்தனார் ஆழ்வார் திருக்கோயில். இதுதான் 108 திவ்ய தேசத்துல ஒன்னா இருக்கு. விஷ்ணு பெருமாளோட 9 கிரகத்துல குரு பகவானோட கோவில இந்த கோவில் இருக்கு. இங்க விஷ்ணு பெருமாள் நின்ற வடிவத்துல காட்சி அளிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு பார்த்ததுலயே ரொம்ப பழமையான பெரிய கோவில இந்த கோவில் தான் இருந்தது. அடுத்ததான் நம்ம நவ திருப்பதின்னு சொன்னோம் இல்லையா, அதுல 8வதா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட கோயிலான இந்த வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு ஒரு குட்டி புராண கதையும் இருக்கு. குபேரர் அவருடைய செல்வங்களை இழந்திருந்த நிலையில பெருமாளுக்கு தவம் இருக்கும்போது அவர் அதெல்லாத்தையும் மீட்டு கொடுத்ததுனால இந்த கோவிலுக்கு குபேர ஸ்தலம் அப்படின்ற பேரும் இருக்கிறதாக சொல்றாங்க. 108 திவ்ய தேசத்துல ஒன்னான மகர நெடுங்குலை காதர் அப்படின்ற திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நவகிரகத்துல இத சுக்கிர பகவானோட ஸ்தலமா சொல்றாங்க. இந்த கோவிலோட புராண கதையில பெருமாளோட காதை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த கோவில மகர நெடுங்குழி காதர்னு சொல்றாங்களாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவில தான் நாங்க அர்த்தஜாம பூஜை பார்த்தோம். ஏன்னா இந்த கோவில் எல்லாமே நைட் 8:30 க்ளோஸ் ஆயிடுமா. இப்ப நம்ம ரெட்டை திருப்பதின்னு சொல்லக்கூடிய 108 திவ்ய தேசத்துல ஒன்னான தேவபுரம் திருக்கோயில தான் முதல்ல பார்க்க போறோம். இந்த கோவில் ராகு பகவானுடைய பரிகார ஸ்தலமா இருக்கு. அதோட இங்க இருக்க மூலவரான தேவபிரான் அதாவது பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற வடிவத்துல காட்சியளிச்சிருக்காங்க. இந்த கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையை ஒட்டி உள்ள திருத்தொலை வில்லி மங்கலம் அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்கு. நீங்க நவ திருப்பதியான கோயில்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல சில கோவில்கள்லாம் சாயங்காலம் 5 மணிக்குள்ள மூடிடுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இரட்டை திருப்பதியில 2வது கோவிலான அரவிந்த லோச்சனர் திருக்கோயிலுக்கு தான் போக போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த தேவபிரான் திருக்கோயிலும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த அரவிந்த லோச்சனர் திருக்கோயிலும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமா சொல்றாங்க. இது கேது பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமா இருக்கிறதோட இங்க இருக்க மூலவரான அரவிந்த லோச்சனார் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காட்சி அளிச்சிருக்காங்க. போற வழியில இந்த ரூட் மேப்பை பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே இந்த ஏரியால பக்கத்துல இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட். அடுத்ததா நவ திருப்பதிக்குள்ள 4வது கோயிலான திரு காய்ச்சினி வேந்த பெருமாள் கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்க திருப்புளியங்குடி அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்கு. இது வரைக்கும் நாங்க பார்த்ததுலயே இந்த கோவில் தான் கொஞ்சம் பெரிய கோவிலா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட நுழைவாசல் பக்கத்துலயும் பெரிய ஆலமரம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்த ஆலமரத்தை விட இதுதான் ரொம்ப பெருசு. அது பக்கத்துலயே ஒரு பெரிய குளமும் அங்க இருக்கு. இப்ப கோவில் உள்ள போலாமா? இந்த கோயிலை பத்தி பார்க்கும்போது இது 108 திவ்ய தேசத்துல ஒன்னாகவும் புதன் பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. இங்க இருக்க மூலவரான பூமி பாலகர் ஆதிசேஷன் மீது 12 அடி பள்ளி கொண்ட வடிவத்துல கிழக்கு நோக்கி காட்சி அளிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நவ திருப்பதிகள்ல 2வது ஸ்தலமான விஜயாசனார் பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் கோபுரத்துக்கு பக்கத்துல நிறைய பனை மரங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வியூவும் பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த கோவிலும் 108 திவ்ய தேசத்துல ஒன்னா இருக்கு. அதோட இந்த ஸ்தலம் சந்திர பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமா இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கோவில்கள்லயே இவ்வளவு பெரிய கோபுரம் இந்த கோவில்ல தான் இருக்கு. இந்த கோவில்ல இருக்க மூலவரான விஜயாசன பெருமாள் ஆதிசேஷன் குடைப்பிரிக்கா வெற்றி ஆசனத்துல அமர்ந்தவாறு கிழக்கு நோக்கி காட்சி அளிச்சிருக்காங்க. இந்த கோவிலோட கோபுரமும் அதோட தூண்கள்லயும் இருக்கக்கூடிய கலைநயத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அவ்வளவு பிரம்மி பூட்டும் விதமா அவ்வளவு அழகா கலைநயத்தோட இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த கோவிலை சுற்றி வரும் பொழுது இந்த இடத்துல நவ திருப்பதியுடைய ஸ்தலங்களையும் மூலவரையும் மற்ற விவரங்களையும் இங்க குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்களும் நவ திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நாங்க பார்த்த 7 நவ திருப்பதி கோவில்கள்ல இந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய வைகுண்டநாதர் பெருமாள் கோயில் தான் முதன்மையானதான். அது மட்டும் இல்லாம இந்த கோயில் 1500 வருஷத்துக்கு மேல பழமையானதாகவும் 108 திவ்ய தேசத்துல ஒன்னாகவும் இருக்கு. மேலும் இது சூரிய பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. இது ரொம்ப பழமையான கோயிலா இருக்கிறதுனால இந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய தூண்கள் நம்மள ரொம்ப வியப்பூட்டும் வகையில ரொம்ப அழகான சித்திரங்களோட ரொம்ப உயர்ந்த நிலையில தான் இருந்தது. இந்த கோவிலை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லட்டுமா? 1801 ஆங்கிலேயருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடந்த போர்ல இந்த கோயிலை ஒரு கோட்டையாகவே பயன்படுத்தியிருக்காங்களாம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல?
இது மட்டும் இல்ல, இந்த கோயிலுக்கு இன்னும் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு சிலதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். முதல் சிறப்பம்சமே ஒரு அதிசய நிகழ்வுன்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை 6ஆம் நாளும் ஐப்பசி 6ஆம் நாளும் சூரிய கதிர்கள் ராஜகோபுரம் வழியாக நேரடியாக நுழைந்து மூலவரான வைகுண்டநாதர் முகத்திலேயே விழுமா. அதனால இத சூரிய பகவான் நேரடியாகவே பெருமாளை வணங்குறதாக கருதுறாங்க. கேட்கும் போது இந்த விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. சரி, இப்ப 2வது சிறப்பம்சம் பார்க்கலாமா? பொதுவா எல்லா பெருமாள் கோவில்களிலுமே பெருமாள் படுத்த நிலையில இருக்கும் போது ஆதிசேஷன் அவங்களுக்கு குடைப்பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஆனா 108 திவ்ய தேசத்திலேயே இந்த கோவில்ல தான் பெருமாள் நின்ற வடிவத்துல இருக்கும் போதும் ஆதிசேஷன் அவங்களுக்கு குடைப்பிடிச்சிருப்பாங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த 100 கால் மண்டபம். இது மட்டும் இல்லாம நடராஜர் சன்னதி முன்னாடி இருக்க அந்த 8 தூண்களும், திருவேங்கடமுடையான் மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த 4 தூண்களும், ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்க மண்டபத்துடைய 4 தூண்கள்லயும் மிகவும் நுணுக்கமான கலைநயமிக்க சிற்பங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த திருவேங்கடமுடையான்ற மண்டபத்துல ஒரே பாறையில செதுக்கின பல சிற்பங்கள் இங்க இருக்கு. இன்னும் டீடைல்டா சொல்லணும்னா, அகோர வீரபத்ரர் அப்படின்ற ஒரு சிற்பத்துல அவருடைய கால்ல இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் விலா எலும்புகள் கூட தத்ரூபமா தெரியுமா. அப்போ எந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகளா இருக்குன்னு பாருங்க. நவ திருப்பதிகள்லயே நாங்க பார்க்காம மிஸ் பண்ண கோயில் இந்த ஒரு கோவில் தான். இந்த மாயக்கூத்தன் பெருமாள் கோவில் சனி பகவானுக்குரிய ஸ்தலமா இருக்கு. அதோட பெருமாள் அசுரன் ஒருவனை அழிச்சு அவனோட தலைக்கு மேல நடனம் ஆடியதுனால மாயக்கூத்தன்ற பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. அடுத்ததா நம்ம இங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மணப்பாடு சர்ச் அண்ட் பீச் தான் பார்க்க போறோம். நம்ம மணப்பாடுக்கு போற வழியில இந்த மாதிரி பியூட்டிஃபுல் வியூஸ் எல்லாம் பார்க்க முடியும். இது ஒரு ரிவர்னு நினைக்கிறேன், இதோட பேர் எனக்கு சரியா தெரியல. ஃபைனலி நம்ம மணப்பாடுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இங்க இருந்து சர்ச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் போக போறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பீச்சுக்கு போகலாம். ஆக்சுவலா சர்ச் வந்து கொஞ்சம் மேல இருக்கு. ஸோ நம்ம ஒரு பாத்திரை மாதிரி மணல் மேடு மாதிரி போட்டிருக்காங்க. வண்டிங்க எல்லாம் அந்த ரோட் வழியா தான் போகுது. ஸோ அது வழியா நம்ம ரீச் ஆனாதான் நம்ம சர்ச் பார்க்க முடியும். எஸ், பர்சனலா எனக்கு ரொம்ப நான் பார்க்கணும்னு ஆர்வமா இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் பக்கத்துல இருந்தே நம்ம சர்ச்சுக்குள்ள போறதுக்கு இந்த ஒரு பாத்வே கொடுத்துருக்காங்க. நம்ம அது வழியா ஏறி மேல வந்தாலே சர்ச்சுக்குள்ள போயிடலாம். நாங்க எதிர்பார்த்ததை விட ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சர்ச் அவ்வளோ பெருசாவும் பிரம்மாண்டமாவும் இருந்தது. அடுத்ததான் நம்ம பீச்சுக்கு தான் போக போறோம். சர்ச்ல இருந்து பீச்சுக்கு போறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இது வழியா இறங்கி நம்ம போயிடலாம். நம்ம பீச்சுக்கு நடந்து போற வழியிலே இங்க ஒரு வியூ பாயிண்ட் ஸ்பாட்டும் இருக்கு. அங்க நின்று நம்ம இந்த அழகான வியூவை நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன மாதிரியே பீச் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்ல மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இங்க இருந்து பாக்குறதுக்கு இந்த வியூ அவ்வளவு அழகா இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இருந்தா அதே பாத்வேல போனாலே பீச் கிட்ட போயிடலாம். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டியை நான் என்ன பாக்குறேன்னு தெரியுமா? இந்த பீச்ல இருக்க வேவ்ஸ் எல்லாமே ரொம்பவே சட்டிலா இருந்துச்சு. அது பாக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இங்க ஆழமும் ரொம்ப கம்மியா இருந்ததுனால இந்த ஏரியால இருக்க குட்டி பசங்க எல்லாம் நல்லா உள்ள போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஃபைனலி இப்ப நாங்க ரிட்டர்ன் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். எஸ், எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் தூத்துக்குடியில இருந்து தான் கிடைச்சது. ஸோ இங்க இருந்து நாங்க ட்ரெயின் பிடிச்சிட்டு மார்னிங் எக்மோர் ஸ்டேஷன்ல போயிட்டு இறங்கிருக்கோம். இந்த 2 days ட்ரிப் பண்ண திருச்செந்தூர் எங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு அதியூஸ் வேர்ல்ட்.